ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்குது, டிமாண்ட் சைடு இருக்குது. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்ததில்ல. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக. அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீதி லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டாக வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் நடத்தும். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியண்டாக பண்ணுறாங்க, எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூமெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இதை செய்யணும்.